எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாரும் தன்னுடைய வேட்பாளர்கள ஆதரிச்சு ஒவ்வொரு இதுவா பிரச்சாரம் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் திமுகவினுடைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், திரு உதயநிதி அவர்களும், மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் திரு எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பல மாவட்டங்கள், பல சட்டமன்ற தொகுதிகள்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கவர் பண்ணிட்டாரு. இப்பவும் பல இடங்கள்ல போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கு வரக்கூடிய கிரவுட் அப்படின்றது உண்மையிலேயே யுனானிமஸா இருக்குங்க. மிகப்பெரிய கிரவுட் புல்லரா அவர் இருக்காரு. இன்னொரு புறம் பிஜேபி சார்புல அவங்களும் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய எலெக்ஷன் பணிகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜேபி இந்த முறை 27 சீட்ல தமிழகத்துல போட்டி போடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நீண்ட இழுபறிக்கு பின்னாடி அந்த 27 கேண்டிடேட்டும் அறிவிச்சாங்க. இதுல திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெறாதது ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அதன் பிறகு அவரே அதுக்கு ஒரு விளக்கமும் குடுத்தார். நான் இந்த தேர்தல்ல போட்டியிட விரும்பல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெரிவிச்சிருந்தார். அதேதான் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் தெரிவிச்சிருந்தாரு. அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்ற மாரி. பட் பாஜக வேட்பாளர்களை ஆதரிச்சு திரு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. திரு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே அவ்ளோ மக்களுடைய ஆர்வம் அவ்ளோ இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 27 பாஜக வேட்பாளர்களும் ஏப்ரல் 6ஆம் தேதி தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ஏன் பர்ட்டிகுலரா ஏப்ரல் 6ஆம் தேதி அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஆக்சுவலி வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அதுதான் கடைசி நாள் அப்படி இருந்தாலும் கூட, இன்னொரு புறம் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நாள் தான் அந்த ஏப்ரல் 6. 1980ல இந்த ஒரு கட்சிய தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கட்சியினுடைய 47வது வருட கொண்டாட்டத்த முன்னிட்டு, அன்னைக்கு அந்த 27 பேரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இதே நாள் ஏப்ரல் 6, 1980ல இந்த கட்சி தொடங்கப்பட்டபோது, இந்த கட்சியினுடைய முதல் பிரசிடென்ட்டா இருந்தது யார் அப்படின்னா, நம்முடைய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் தான் இருந்தாரு. அதன் பிறகு பல தலைவர்கள் அந்த கட்சிய மேனேஜ் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து 3வது முறையா அந்த கட்சி இன்னைக்கு இந்தியாவ ஆண்டுட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சரி, எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாமா? ஆவடி தொகுதியில அஸ்வின் குமார், மயிலாப்பூர்ல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், தளி தொகுதியில நாகேஷ்குமார், திருவண்ணாமலையில திரு ஏழுமலை, ராசிபுரம்ல பிபிடி பிரேம்குமார், மொடக்குறிச்சியில கிருத்திகா சிவகுமார், உதகையில போஜராஜன், அவினாஷில முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன், திருப்பூர்ல காடேஸ்வர தாக்யராஜ், கோயம்புத்தூர்ல வானதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர்ல கோபிச்சந்துரு, தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம், கந்தர்வக்கோட்டையில உதயகுமார், புதுக்கோட்டையில ராமச்சந்திரன், அறந்தாங்கில கவிதா ஸ்ரீநாத், திருப்பத்தூர்ல திருக்குமரன், மானாமதுரையில பொன் பாலகணபதி, மதுரை சவுத்ல ராம ஸ்ரீனிவாசன், சாத்தூர்ல திரு நயினார் நாகேந்திரன் தற்போதைய தலைவராக இருக்கார் அவர் தமிழகத்துக்கு, ராமநாதபுரத்துல ஜிபிஎஸ் நாகேந்திரன், திருச்செந்தூர்ல கேஆர்எம் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர்ல ஸ்ரீ ஆனந்தம் ஐயாசாமி, ராதாபுரம்ல எஸ்பி பாலகிருஷ்ணன், நாகர்கோயில எம்ஆர் காந்தி, கொளச்சல்ல சிவகுமார், பத்மநாபபுரத்துல ரமேஷ் அண்ட் ஃபைனலி விலவங்கோட்ல விஜயதாரணி. ஸோ இவங்க எல்லாருமே தங்களுடைய தொகுதிகளில் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எல்லாருடைய வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இல்லை ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக தற்போதைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இவர் கடந்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் திரு எல் முருகன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ இவர்கள் எல்லாமே பாஜகவினுடைய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸாக பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி அவங்க விலவங்கோட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆல்ரெடி காங்கிரஸில் இருக்கும் போதுமே அவங்க அந்த தொகுதி தான் நின்று ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த தொகுதியிலுமே பாஜகக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக இருக்கத்தான் நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த 27 இடங்களில் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அவங்க பண்ணக்கூடிய கேம்பெயின் அப்படின்றது திமுகவுக்கு எதிராக பலமாக வைக்கிறாங்க. குறிப்பாக கடந்த 5 வருடங்கள் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே பாஜகவினர் முன்னெடுத்துட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். நன்றி.